ஏறத்தாழ ஒரு 125 ஆண்டு காலத்திற்கு முன்பாக செங்கற்பட்டு மாவட்ட ஆட்சியராக இருந்த திரமின்கீர் அவர்களால் பரிந்துரை செய்யப்பட்டு தமிழ்நாடு முழுவதும் ஏறத்தாழ 12 லட்சம் ஏக்கர் பஞ்சமி நிலங்கள் பட்டியல் சாதி மக்களுக்கு தமிழ்நாடு முழுவதும் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலம் 10 ஆண்டுகளுக்கு வேறு யாருக்கும் விற்பனையை செய்ய முடியாது. 10 ஆண்டுகளுக்கு பிறகு விற்பனை செய்வதாக இருந்தாலும் ஒரு பட்டியல் இனத்தை சார்ந்தவருக்கு தான் விற்க முடியும். மற்ற சாதியை சார்ந்தவர்கள் வாங்கினால் செல்லாது என்கிற நிபந்தனையின் அடிப்படையில் தான் இந்த நில ஒப்படை என்பது செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் காலப்போக்கில் பட்டியல் சாதி மக்களிடையே விழிப்புணர்வு இல்லாத நிலையில் அல்லது கிராமப்புற மிராஸ்தார் ஆதிக்கத்தினுடைய விளைவாக பட்டியல் சாதி மக்களிடமிருந்த இந்த பஞ்சமி நிலங்களெல்லாம் பறிபோய்விட்டது. 1994ஆம் ஆண்டு பஞ்சமி நிலமீட்பு இயக்கம் என்கிற ஒரு இயக்கம் உருவெடுத்து செங்கற்பட்டிலே ஒரு மிக பிரமாண்டமான ஊர்வலத்தில் அன்றைக்கு இருந்த ஆட்சியாளர்களால் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டு ஜான் தாமஸ் ஏழுமலை என்கிற 2 இளைஞர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். அந்த 94ஆம் ஆண்டு நடைபெற்ற அந்த படுகொலைக்கு பிறகுதான் தமிழ்நாடு முழுவதும் பஞ்சமி நிலம் சம்பந்தமான ஒரு விழிப்புணர்வு என்பது ஏற்பட்டது. மத்திய மாநில அரசாங்கத்தை வற்புறுத்தி இந்த நிலத்தை மீட்பதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்ற தொடர் போராட்டத்தினுடைய விளைவாகவும் சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பு, உச்சநீதிமன்ற தீர்ப்பு, வருவாய்த்துறையினுடைய நிலையாணைகள் என்று பல்வேறு அரசு உத்தரவுகள்லாம் போடப்பட்ட பிறகும் நீதிமன்ற உத்தரவுகள் வெளிவந்ததற்கு பிறகும் 1 ஏக்கர் நிலம் கூட தமிழகத்திலே மீட்கப்படவில்லை. கடைசியாக சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய உத்தரவின் அடிப்படையில் 8/10/2015 அன்று இந்த நிலத்தை மீட்பதற்கென்றே ஒரு உயர்நிலை குழுவை தமிழ்நாடு அரசாங்கம் அமைத்தது. உயர்நீதிமன்ற உத்தரவின் பேரில் அமைக்கப்பட்ட அந்த உயர்நிலை குழு பல ஆண்டுகளுக்கு பிறகு 2.5 லட்சம் ஏக்கரை நாங்கள் அடையாளம் கண்டிருக்கிறோம் என்று அவர்கள் பத்திரிகையிலே செய்தி வெளியிட்டார்கள். ஆனால் 12 லட்சம் ஏக்கர் மொத்தம் 2.5 லட்சம் ஏக்கரை மட்டும்தான் அடையாளம் கண்டிருப்பதாக உயர்நிலைக்குழு அறிக்கை வெளியிட்டது. ஆனால் அந்த 2.5 லட்சம் ஏக்கர் கூட இன்றைய தேதி வரை மீட்கப்படவில்லை. ஆகவே பஞ்சமி நிலத்தை மீட்டு பட்டியல் சாதி மக்களிடம் ஒப்படைப்பதில் திமுக, அதிமுக 2 அரசாங்கங்களுமே அலட்சியமாகவும் மெத்தனப்போக்காகவும் நடந்து கொண்டிருக்கிறது என்பதற்கு இந்த சம்பவங்கள் உதாரணம். அதே நேரத்தில் அரசாங்கத்தினுடைய பல்வேறு வளர்ச்சி திட்டங்கள் என்கிற பெயரில் பட்டியல் சாதி மக்களிடம் இருக்கிற பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் ஆட்சியாளர்களால் தொடர்ந்து பறிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இப்போது பரந்தூர் விமான நிலையத்துக்கு உட்பட அங்கே இருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான பட்டியல் சாதி மக்களுடைய நிலங்கள் வளர்ச்சி திட்டம் என்கிற பெயரில் பறிக்கக்கூடிய நடவடிக்கையிலே தமிழ்நாடு அரசாங்கம் ஈடுபட்டிருக்கிறது. நில உச்சவரம்பு சட்டம் ஏறத்தாழ 60 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழகத்திலே அமலில் இருக்கிறது. இந்த 60 ஆண்டு காலத்தில் திமுக, அதிமுக, காங்கிரஸ் 3 தான் தமிழகத்திலே ஆண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த 60 ஆண்டு காலத்தில் வெறும் 2 லட்சம் ஏக்கர் மட்டும்தான் உச்சவரம்பு சட்டத்தை பயன்படுத்தி தமிழகத்திலே நில விநியோகம் என்பது நடைபெற்றிருக்கிறது. ஆகவே நில விநியோகத்தில் தமிழகத்தில் ஆட்சியாளர்கள் தோல்வியடைந்து விட்டார்கள் என்று என்னால் உறுதியாக சொல்ல முடியும். ஆகவே இப்போது இருக்கிற தமிழ்நாடு அரசாங்கமாவது உயர்நிலை குழு கண்டறிந்த குறைந்தபட்சம் அந்த 2.5 லட்சம் ஏக்கரை மீட்பதற்கு உடனடியாக போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும். 12 லட்சம் ஏக்கரும் அந்த நிலம் அனைத்துமே மீட்கப்படுவது என்னவாக இருந்தாலும் சரி, கட்டடமாக இருந்தாலும், அரசு அலுவலகமாக இருந்தாலும், தனியார் கையிலே இருந்தாலும், எவர் கையிலே இருந்தாலும் அப்படி நிலம் மாறியது என்பது சட்டவிரோதம். ஆகவே உயர்நீதிமன்ற தீர்ப்பு, உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் அனைத்து நிலங்களும் மீட்கப்பட்டு பட்டியல் சாதி மக்களிடம் ஒப்படைப்பதற்குரிய உருப்படியான நடவடிக்கையை தமிழ்நாடு அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும். உயர்நிலை குழு என்ன இப்போது இருக்கிறதா இல்லையா என்பது கூட தெரியவில்லை. 2005ஆம் ஆண்டு அந்த உயர்நிலை குழு போட்டாங்க. 2.5 லட்சம் ஏக்கர் பார்த்து அடையாளம் கண்டதாக சொன்னாங்க. இப்போது அந்த உயர்நிலை குழு செயல்படுகிறதா இல்லையா என்பது கூட தெரியவில்லை. ஒருவேளை அந்த உயர்நிலை குழு தன்னுடைய கடமையை முடித்து விட்டது என்று சொன்னால் புதிதாக பஞ்சமி நிலத்தை மீட்பதற்கென்றே தனி ஆணையத்தை தமிழ்நாடு அரசாங்கம் அமைத்து ஒரு குறிப்பிட்ட கால வரையறையை தீர்மானித்து நிலத்தை மீட்டு ஒப்படைக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் தமிழ்நாடு அரசாங்கத்தை வற்புறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். அதாவது முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் பஞ்சமி நிலத்தை வாங்கினா அது சட்டவிரோதம், சட்டப்படி செல்லாதுன்னு அவருக்கு நல்லா தெரியும். ஆனால் அதிகாரத்தை பயன்படுத்தி, சட்டத்தை பயன்படுத்தி எப்படியாவது ஏமாற்றி விடலாம் என்கிற நோக்கத்தோடு தான் அவர் இந்த மோசடியில் ஈடுபட்டிருக்கிறார். இது முழுக்க முன்னாள் முதலமைச்சர் செய்திருக்கிற மிகப்பெரிய மோசடி. தன்னுடைய முதலமைச்சர் பதவியை பயன்படுத்தி, வருவாய்த்துறை அதிகாரிகளை பயன்படுத்தி இத்தகைய மோசடியில் அவர் ஈடுபட்டிருக்கிறார். பட்டியல் சாதியினுடைய ஆணையம் ஒரு நல்ல தீர்ப்பை நேற்றைய தினம் வழங்கியிருக்கிறார்கள்.
பட்டா வழங்கிய தாசில்தார் உட்பட நடவடிக்கைக்கு உள்ளாக்கப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். தமிழ்நாடு அரசாங்கம் ஆணையத்தினுடைய உத்தரவை உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும். ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் பெயரில் மாற்றப்பட்டிருக்கிற பஞ்சமி நிலத்தை உடனடியாக மீட்டு அந்த பகுதியில் உள்ள பட்டியல் சாதி மக்களுக்கு வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இப்படி சட்டவிரோதமாக வாங்கிய குற்றத்திற்காக அவர் மீது கிரிமினல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சிபிஎம் சார்பாக நான் வற்புறுத்துகிறேன். இந்த